நம்ம கோயம்புத்தூர் சூலூருங்க. சூலூர் நியர்பையே ஒரு 200 ஏக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான டவுன்ஷிப் ப்ராஜெக்ட்டுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 ஏக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெகா டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அம்யூனிட்டிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸா சூப்பரா நீட்டா பண்ணியிருக்காங்க. சைட் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது பாத்தீங்கன்னா ஒரு 2000 வீடு இருக்குங்க. 2000 வீட்டு தாண்டி வந்து உங்க சைட்ல வந்துக்கலாங்க. இங்க ஃபர்ஸ்ட் டெம்பிள் பண்ணிருக்கோம், அதுக்கப்புறம் பார்க்கு, டர்ஃப் கோர்ட்டுங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓவர் ஹெட் டேங்க் பாத்தீங்கன்னா 1 lakh கெப்பாசிட்டி நம்ம கொடுத்துருக்கோம். அது பக்கம் சம்ப் கொடுத்துருக்கோம் ஃப்ரண்ட்லேயே உங்களுக்கு நல்ல தண்ணி ஸ்டோரேஜ் பண்றதுக்காக. அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் பைப் லைன்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். தென் ஸ்ட்ரீட் லைட் போட்டிருக்கிறோம். உங்களுக்கு இந்த பக்கம் ஃபுல்லாவே உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் ஸ்ட்ரீட் லைட் போட்டிருக்கோம். தென் உள்ள ஃபுல்லாவே உங்களுக்கு சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ்மே வந்துடும் உங்களுக்கு. தென் அப்புறம் உங்களுக்கு ட்ரைனேஜ் கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி பேசிக்கானது எல்லாமே உங்களுக்கு வந்திருக்கும். ப்ளஸ் கிளப் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 ஸ்கொயர் ஃபீட்ஸில் உங்களுக்கு கிளப் ஹவுஸ் நாங்கள் பில்ட் பண்ணி தந்துருவாங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு 60 அடி ரோடுங்க. நீங்கள் லைவாக நீங்கள் பாருங்க, நீங்கள் பேக்ல ஃபுல்லாக அப்படி பார்க்கலாம். கிட்டத்தட்ட பார்த்து இந்த நெட்டுக்கு ரோடு போய் போயிட்டே தான் இருக்கும். 60 அடிக்கு பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டம் ஏர்போர்ட் ரெண்டுமே மாதிரி சூப்பராக ஃபர்ஸ்ட் கிளாஸாக போட்டிருக்காங்க. ஒரு ஏக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க் ஆப்ஷன் மட்டுமே கொடுத்துருக்காங்க. உள்ள லைவாக நீங்கள் பார்த்துக்கலாம், குழந்தைகளாக இருக்கும் மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ளே ஏரியா கொடுத்துருக்காங்க, வாக்கிங் ட்ராக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டஃப் கோர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. டஃப் கோர்ட்டில் லைவாக நீங்கள் பாருங்கள், ஒரு பிரம்மாண்டமாக டஃப் கோர்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டேடியம் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டில் ஒன்று பண்ணியிருக்கோங்க நம்ம. ஸோ 3 ஏக்கர் வரைக்கும் கட்டுக்கலாம். ஸோ இது ஈவினிங்க்கு மேலே ஜஸ்ட் உட்காந்து ரிலாக்ஸாக உட்காந்து சில் பண்ணுறதுக்கு அவங்களுக்காக ஒரு ஸ்பேஸ் மாதிரி நம்ம அலாட் பண்ணியிருக்கோம். அசோசியேஷனில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது பண்ணுற மாதிரி. ஸோ வாக்கிங் ட்ராக் கொடுத்தீங்க கட்டுங்களா? ஆமாங்க, உள்ளுக்குள்ளேயே உங்களுக்கு வாக்கிங் ட்ராக். மெயின் விஷயம் வந்து இந்த இடத்த நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 8 லட்சம் போடணும், 10 லட்சம் போடணும், 5 லட்சம் போடணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 லட்சம் வந்து நீங்கள் முன்பணம் கொடுத்தீங்கன்னா சைட் உங்கள் பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் என்ன ப்ரொஃபைல் ஒர்க் பண்ணாலும் சரிங்க, இங்கே வந்து உங்களுக்கு லோன் ஆஃப் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் ஐடி ஃபைல் பண்ணாலும் சரி, ஃபைல் பண்ணாலும் சரி, எந்த விதமான கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இடம் வாங்கணும் ஒரு மைண்ட் செட் மட்டும் இருந்தால் போதுமானது. நம்ம சூழல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அம்யூனிட்டிஸ் ஃபெசிலிட்டிஸ் நம்ம சொல்ல வேண்டியது இல்லைங்க, நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இங்கே நியர்பையில் ஸ்கூல் காலேஜஸ் நிறைய இருக்குங்க ப்ரோ. ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகிரகா ஸ்கூல் இருக்குங்க, தென் காலேஜ் ஆர்விஎஸ் இன்ஸ்டியூட் அதெல்லாமே இருக்குது. ஹாஸ்பிட்டல்ஸ்னு பார்த்தீங்கன்னா கேஎம்சிஹெச் இருக்குது, உங்களுக்கு ஜேபி இருக்குது, லைக் தட் உங்களுக்கு நிறைய இருக்குங்க. எல்லாமே ஒரு 5 to 10 minutes டிரைவ்லேயே உங்களுக்கு எல்லாமே ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். 2 BHK பார்த்தீங்கன்னா ஒரு 45 lakhs வந்து நம்ம பிளான் பண்ணி கொடுக்குறோங்க உங்களுக்கு. லேண்ட் ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷனோட சேர்த்தியே நம்ம பண்ணி கொடுக்கலாங்க. ப்ரோ இப்போ எல்லாமே சொல்லியாச்சு ப்ரோ. மெயின் இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்டோட ரேட் தான் கட்டுங்களா. ஏன்னா மார்க்கெட்டில் நம்ம சூழல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12 லட்சம் 5 லட்சம் வரைக்கும் ப்ரைஸ் போயிட்டு இருக்கு. பட் நீங்கள் இவ்வளோ டெவலப்மெண்ட் பண்ணி ரொம்ப பப்ளிக் ப்ரைஸ் என்கிட்ட சொல்லியிருந்தீங்க, நீங்கள் ரிவீல் பண்ணுங்க ப்ரோ ப்ரைஸ் அப்படியே. நம்ம கோயம்புத்தூர் சூலூருங்க. சூலூர் நியர்பையே ஒரு 200 ஏக்கர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான டவுன்ஷிப் ப்ராஜெக்ட்டுங்க. ஆமாங்க, நம்ம கோயம்புத்தூரில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 ஏக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெகா டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அம்யூனிட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸாக சூப்பராக நீட்டாக பண்ணியிருக்காங்க. மெயின் இந்த மாதிரி ஒரு ப்ரீமியம் கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்டில் ஒரு 3 லட்சம் வந்து டவுன் பேமெண்ட் கொடுத்தா உங்கள் பேர் ஒரு சைட்டே வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணி கொடுத்துருவாங்க. அவ்வளோ அம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா பார்த்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு 2000 வீடு இருக்குங்க. 2000 வீட்டு தாண்டி வந்து உங்கள் சைட்டில் வந்துக்கலாங்க. நல்லா சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ரெசிடென்சியல் ஏரியாக்குள்ள வந்து சைட் வந்து போட்டிருக்காங்க. ஒரு ப்ராப்பரான ஒரு சூப்பரான ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்டை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரதர் நம்ம இருக்காரு. வணக்கம் பிரதர், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க பிரதர். நீங்கள் சூப்பராக நேம் சொல்லலாம் யூஸ் அப்படியே. ஹாய், என் பேர் கணேஷ். நான் கிறிஸ்டல் கேட்வே சைட்டில் மார்க்கெட்டிங் ஹெட்டாக இருக்கிறேன். சைட் எக்ஸாக்ட் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு? உங்களுக்கு சைட் பார்த்தீங்கன்னா சூலூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் 1.5 kilometers கலங்கலுங்கிற ஏரியாவுக்கு முன்னாடி காவேரி நகர், அங்கேருந்து ஜஸ்ட் நீங்கள் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் வந்தாலே நம்ம சைட் உங்களுக்கு லொக்கேட் ஆயிருக்குங்க உங்களுக்கு. ஸோ மெயின் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அம்யூனிட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா 200 ஏக்கரில் சூப்பராக பிரிச்சிருக்கீங்க. டோட்டலாக ஓவரால் என்ன ப்ரோ அம்யூனிட்டிஸில் பண்ணியிருக்கீங்க? இப்போ அம்யூனிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ இங்கே ஃபஸ்ட்டு டெம்பிள் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் பார்க்கு, டர்ஃப் கோர்ட்டுங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவர் ஹெட் டேங்க் பார்த்தீங்கன்னா 1 lakh கெப்பாசிட்டி நம்ம கொடுத்துருக்கோம். அது பக்கம் சம்ப் கொடுத்துருக்கோம் ஃப்ரண்ட்லேயே உங்களுக்கு நல்ல தண்ணி ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் பைப் லைன்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். தென் ஸ்ட்ரீட் லைட் போட்டிருக்கிறோம். உங்களுக்கு இந்த பக்கம் ஃபுல்லாகவே உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் ஸ்ட்ரீட் லைட் போட்டிருக்கோம். தென் உள்ள ஃபுல்லாகவே உங்களுக்கு சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ்மே வந்துடும் உங்களுக்கு. தென் அப்புறம் உங்களுக்கு ட்ரைனேஜ் கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி பேசிக்கானது எல்லாமே உங்களுக்கு வந்திருக்கும். ப்ளஸ் கிளப் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 ஸ்கொயர் ஃபீட்ஸில் உங்களுக்கு கிளப் ஹவுஸ் நாங்கள் பில்ட் பண்ணி தந்துருவாங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு. ஸோ 200 ஏக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா சைட்டை வந்து பிரம்மாண்டமாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்ம சூலூர் சரௌண்டிங்கில் 200 ஏக்கரில் யாருமே சைட் போட கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கிரீன்ஃபீல்ட் அவங்க ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சைட்டை சுற்றி வந்து பாருங்க, நீங்கள் எல்லா பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து பிளாக் டாப் ரோடு வந்து போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா 60 அடி ரோடுங்க. நீங்கள் லைவாக நீங்கள் பாருங்க, நீங்கள் பேக்கில் ஃபுல்லாக அப்படி பார்க்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த நெட்டுக்கு ரோடு அப்படி போயிட்டே தான் இருக்கும். 60 அடிக்கு பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டம் ஏர்போர்ட் ரெண்டுமே மாதிரி சூப்பராக ஃபர்ஸ்ட் கிளாஸாக போட்டிருக்காங்க. ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹைவே எந்த அளவுக்கு குவாலிட்டி அப்போ அந்த குவாலிட்டி நீட்டாகவே போட்டிருக்காங்க. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பார்க் ஆப்ஷன் சும்மா நார்மலாக கடமைக்கு கொடுக்கணும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து ஒரு ஏக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க் ஆப்ஷன் மட்டுமே கொடுத்துருக்காங்க. உள்ள லைவாக நீங்கள் பார்த்துக்கலாம், குழந்தைகளாக இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ளே ஏரியா கொடுத்துருக்காங்க,
வாக்கிங் ட்ராக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டஃப் கோர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. டஃப் கோர்ட்ல லைவா நீங்க பாருங்க ஒரு பிரம்மாண்டமா டஃப் கோர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அழகா வந்து பார்த்தீங்கன்னா சாயில் அழகாக ஃபில் பண்ணியிருக்காங்க. எல்லா டெவலப்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக பண்ணியிருக்காங்க. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பிள் முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா பக்காவாக நீட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அது போக நீங்கள் 3 ஏக்கரில் வந்து கிரிக்கெட் ஸ்டேடியம் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டில் ஒன்று பண்ணியிருக்கோங்க நம்ம. ஸோ 3 ஏக்கரில் பண்ணிருக்கீங்க கட்டுங்களா? ஸோ பார்க்கறே பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ப்ரோ. ப்ரோ இது என்ன ப்ரோ ஏரியா அது? ப்ரோ இது ஈவினிங்க்கு மேலே ஜஸ்ட் உட்காந்து ரிலாக்ஸாக உட்காந்து சில் பண்ணுறக்கு அவங்களுக்காக ஒரு ஸ்பேஸ் மாதிரி நம்ம அலாட் பண்ணியிருக்கோம். அசோசியேஷனில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது பண்ணுற மாதிரிங்க. ஸோ வாக்கிங் ட்ராக் கொடுத்தீங்க கட்டுங்களா? ஆமாங்க, உள்ளுக்குள்ளேயே உங்களுக்கு வாக்கிங் ட்ராக் வந்துருங்க, எல்லாமே உள்ளே வந்துடும் உங்களுக்கு. நல்லா குழந்தை விளையாடும் போது பார்த்தீங்கன்னா ஃபுல் எக்யூப்மெண்ட்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து சூப்பராகவே பிளான் பண்ணியிருக்காங்க. எல்லா டெவலப்மெண்ட்டும் பக்கா பண்ணியிருக்காங்க. உள்ளுக்குள்ள டெம்பிள் பிளான் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 ஏக்கர்ல வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் ஸ்டேடியம் வந்து உள்ள வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அதை ஃபுல்ஃபில்லாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுதான் ஒரு ஹைலைட்டான விஷயம். எல்லா டெவலப்மெண்ட் நீங்கள் சைட்டுக்குள்ளே ஒன் டைம் வந்து பாருங்க. ஒரு நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு சூப்பரான கைடட் கம்யூனிட்டி இந்த ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் விஷயம் வந்து இந்த இடத்த நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 8 லட்சம் போடணும், 10 லட்சம் போடணும், 5 லட்சம் போடணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 லட்சம் வந்து நீங்கள் முன்பணம் கொடுத்தீங்கன்னா சைட் உங்கள் பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் பேங்க் டைப் பண்ணி வச்சிருக்காங்க. இஎம்ஐ அழகாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. லோன் ஆப்ஷன் வந்து இவங்களே பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் என்ன ப்ரொஃபைல் ஒர்க் பண்ணாலும் சரிங்க, இங்கே வந்து உங்களுக்கு லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் ஐடி ஃபைல் பண்ணாலும் சரி, ஃபைல் பண்ணாலும் சரி, எந்த விதமான கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இடம் வாங்கணும் ஒரு மைண்ட் செட் மட்டும் இருந்தால் போதுமானது. நம்ம கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற காலத்தில் வந்து பெங்களூர் பீப்புள்ஸ் வாங்குறாங்க, சென்னை பீப்புள்ஸ் வாங்குறாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர் இருந்து கூட நம்ம கோயம்புத்தூரில் வாங்குறாங்க. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்குது. லேண்டோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ப்ரைஸ் ஹைக் ஆகிட்டு இருக்குது. அது இந்த மாதிரி ஒரு சரௌண்டிங் குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு 2000 வீட்டுக்கு பக்கத்தில் 200 ஏக்கரில் ஒரு சைட் போட்டு டெவலப்மெண்ட் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்புறம் இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேஸ் 1 ஃபேஸ் 3 எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிங்க கட்டுங்களா? இப்போ ஃபேஸ் 4 வந்து லான்ச் பண்ணியிருக்கீங்க. அது எவ்வளோ சைட் இப்போ அவைலபிலிட்டி இருக்கு ப்ரோ? இப்போ ஃபேஸ் 4 வந்து இப்போ ஜஸ்ட் அவங்க கிளீனிங் ஒர்க்ஸ் போயிட்டு இருக்கு. ஒன்ஸ் அதை முடிச்சக்கப்புறம் ப்ராப்ளி ஒரு 20 ஏக்கர்ஸ் லான்ச் பண்ணுறோம். ப்ராப்ளி ஒரு 250 சைட்ஸ் கிட்ட உங்களுக்கு வருங்க. இப்போதைக்கு நம்ம ப்ரீ புக்கிங் கூட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ப்ரீ புக்கிங் ஸ்டார்ட் பண்ணி கட்டுங்களா? ப்ரோ இப்போ எல்லாமே சொல்லியாச்சுங்க ப்ரோ. மெயின் இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்டோட ரேட் தான் கட்டுங்களா? ஏன்னா மார்க்கெட்டில் நம்ம சூழல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12 லட்சம் 5 லட்சம் வரைக்கும் ப்ரைஸ் போயிட்டு இருக்கு. பட் நீங்கள் இவ்வளோ டெவலப்மெண்ட் பண்ணி ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் என்கிட்ட சொல்லியிருந்தீங்க. நீங்கள் ரிவீல் பண்ணுங்க ப்ரோ ப்ரைஸ் அப்படியே. உங்களுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் இங்கெல்லாம் நார்மலாக எடுக்கிறதுக்கு 8.25லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு 8.25லேருந்து 9.75 வரைக்கும் உங்களுக்கு ப்ரைஸ் இருக்கு கட்டுங்களா? ஸோ ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 8,25,000 ப்ரைஸ். 8,25,000 ப்ரைஸிங் ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்காங்க. நீங்கள் சைட்டை வந்து நேராக வந்து பாருங்க. சைட் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் கார்னர் சைட் அவைலபிளாக இருக்குது, கார்னர் சைட் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் நேரில் வந்து சைட்டை வந்து பாருங்க. இப்போ நீங்கள் குயிக்காக வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச சைட்டை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 200 ஏக்கர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சரௌண்டிங் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ரெசிடென்சி ஏரியாக்குள்ள சைட் போட்டிருக்கனால குறைஞ்சது ஒரு 2000 வீடு இருக்கும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சுற்றி நிறைய வீடுகளுக்கு மதியில் சைட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம சூலூரில் ரொம்ப லோ பட்ஜெட்டில் கொடுத்துட்ருக்காங்க. அது இவ்வளோ டெவலப்மெண்ட் பண்ணி லோ பட்ஜெட் தரங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற ரொம்ப கம்மி தாங்க. நீங்கள் டேட்டா வந்து சைட்டை வந்து பாருங்கள். நம்ம சூலூர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அம்யூனிட்டிஸ் ஃபெசிலிட்டிஸ் நம்ம சொல்ல வேண்டியது இல்லைங்க. நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இப்போ இங்கே நியர்பையில் ஸ்கூல் காலேஜஸ் நிறைய இருக்குல்ல ப்ரோ? ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகிரகா ஸ்கூல் இருக்குங்க. தென் காலேஜ் ஆர்விஎஸ் இன்ஸ்டியூட் அதெல்லாமே இருக்குது. ஹாஸ்பிட்டல்ஸ்னு பார்த்தீங்கன்னா கேஎம்சிஹெச் இருக்குது, உங்களுக்கு ஜேபி இருக்குது, லைக் தட் உங்களுக்கு நிறைய இருக்குங்க. எல்லாமே ஒரு 5 to 10 minutes டிரைவ்லேயே உங்களுக்கு எல்லாமே ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சூலூர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஜங்ஷன் பாயிண்ட் உங்களுக்கு இருக்குது. இங்கிருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரூர் திருச்சி போகிறனாலும் சரி, பல்லடம் போகிறனாலும் சரி, எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சென்டர் ஆஃப் பாயிண்ட் சூலூர் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா சைட்டில் வந்து நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 to 4 lakhs நீங்கள் டவுன் பேமெண்ட் கொடுத்தா பார்த்து உங்கள் பேர் சைட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. ப்ரோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேர் வீடாகவும் கேட்பாங்க ப்ரோ. நார்மலாக ஒரு 2 BHK ஹவுஸ் வந்து இந்த இடத்துல பிளான் பண்ணி இருக்கிறதோட என்ன பட்ஜெட்டில் ப்ரோ பண்ணலாம்? 2 BHK பார்த்தீங்கன்னா ஒரு 45 lakhsலேருந்து நம்ம பிளான் பண்ணி கொடுக்குறோங்க. உங்களுக்கு லேண்ட் ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷனோட சேர்த்தியே நம்ம பண்ணி கொடுக்கலாங்க. சிடம் ப்ளஸ் வீடு ரெண்டுமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 45 லட்சம் ரூபா பட்ஜெட் சேர்க்காங்க. நேரில் வந்து பாருங்க. இதுக்கு டவுன் பேமெண்ட் ஒரு 10 லட்சம் கொடுத்தா போதுமான நம்ம இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணி அதில் நம்ம பண்ணிக்கலாங்க. பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 lakhs நீங்கள் டவுன் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா அழகாக வந்து பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம் வீடு நம்ம கோயம்புத்தூரில் சூலூருக்கு பக்கத்தில் 2000 வீடு சரௌண்டிங்கில் ஒரு 200 ஏக்கர் ப்ராஜெக்ட்டில் உங்களுக்கு ரெடியாக இருக்குது. நேரில் வந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பிளான் போட்டு நீங்கள் என்ன மாதிரி டைல்ஸ் கேட்குறீங்க, என்ன மாதிரி எலிவேஷன் கேட்குறீங்க, எல்லாமே பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பிளான் போட்டு சூப்பராக கட்டி கொடுத்துட்ருக்காங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் நீங்கள் முன்பணம் கொடுத்தா அழகாக நீங்கள் வீடு வாங்கிக்கலாங்க. ஒரு 3-4 லட்சம் நீங்கள் முன்பணம் கொடுத்தீங்க, நீங்கள் லேண்டுங்க போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு லேட்டாக வராமல் சீக்கிரம் வந்தீங்கன்னா நல்ல ஒரு பிளாட் அழகாக நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் நிறைய வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு போய் ஒரு 4-5 வீடியோ ரியல் எஸ்டேட் நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா நீங்கள் கம்பேர் பண்ணும்போது மார்க்கெட் குறைஞ்சது பார்த்தீங்கன்னா 12-13 ப்ரைஸ் போயிட்டு இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸில் 8,25,000 இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க. நான் வீடியோ கொடுத்துட்டு
கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ரேட்டுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. நான் கீழே வந்து நான் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். ப்ரோ நம்ம ஃபோனுக்கு ஆஃபர் தான் பண்ணி தரீங்களா ப்ரோ நீங்கள்? ப்ரோ இப்போ அதை சொன்ன ப்ரீ புக்கிங் போயிட்டு இருக்கு. ப்ரீ புக்கிங்கே இப்போ ஆஃபர் ப்ரைஸில் தான் போயிட்டு இருக்கு. அது லான்ச் ஆகும்போது கண்டிப்பாக இதை விட ரேட் இன்க்ரீஸ் ஆகுதா உங்களுக்கு? இன்க்ரீஸ் ஆயிருக்காட்டுங்களா? ஸோ சைட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி 8 மாதம் ஒரு வீடியோ எடுத்துருக்கேங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1 லான்ச் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து வாங்க முடியாத கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வாங்கிக்கங்க, நான் ஃபேஸ் 4 இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ரீ லான்ச்சிங்கில் கொடுத்துட்ருக்காங்க. அப்போ தான் இந்த ப்ரைஸை கொடுத்துட்ருக்காங்க. ஒன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக லான்ச் பண்ணிட்டாங்கன்னா ப்ரைஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆயிருங்க. இப்போ ஃபேஸ் 4 லான்ச் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1 முடிச்சு, ஃபேஸ் 2 முடிச்சு, ஃபேஸ் 3 முடிச்சு, இப்போ ஃபேஸ் 4க்கு வந்திருக்காங்க. ஸோ இந்த 3 ஃபேஸில் நீங்கள் வாங்காம விட்டுருந்தீங்கன்னா இப்போ வந்து பாருங்கள் ரொம்ப 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 லோ பட்ஜெட்டில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ மிஸ்ஸே பண்ணிடாதீங்க, டேரெக்டாக வாங்க, கன்சல்ட் பண்ணுங்கள். ஒரு நல்ல ஒரு சைட்டு லோ பட்ஜெட்டில் சூப்பராக கொடுத்துட்ருக்காங்க. மெயின் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான கஸ்டமருக்கும் லோன் சப்போர்ட் இவங்களே பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதுதான் ஒரு ஹைலைட்டான விஷயம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. கீழே நான் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. ப்ரோ பாய் சொல்லுங்கள் ப்ரோ.